இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான டேஸ்டான ஈஸியான வெங்காய பக்கோடா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. நான் இதுக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அரிசி மாவு, கடலை மாவு, சோம்பு, அதுக்கப்புறம் 2 சின்ன பூண்டு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் இஞ்சியை தோல் சீவி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, வேணும்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், அப்புறம் பெருங்காயம் சேர்க்கணும். இதுதான் இதோட தேவையான அளவு. இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோக்குள்ளோ மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டை நம்ம இடித்து எடுத்து வச்சுக்கலாம். கொரகொரப்பாக இடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம வெங்காயத்தை நல்லா கையால் உதுத்து விட்டுக்கலாம். இப்போ இடித்து வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு 3-4 கொத்து கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு ரொம்ப பிடிக்காது, அரை உப்பு சேர்த்தாவே சரியாக இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விடலாம். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயத்துலேருந்து தண்ணி நிறைய வெளியே வரும். இதுக்கு நான் 1.5 டீஸ்பூன் கிட்ட அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் அரிசி மாவு சேர்க்குறப்போ. இப்போது நம்ம எடுத்து வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு அளவுங்கிறது குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நம்ம வெங்காயத்தை பொறுத்து எவ்வளோ மாவு பிடிக்குமோ அவ்வளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நல்லா காஞ்ச எண்ணெயை 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் விரலாலேயே நீவலாம், அழுத்தி பிசைய வேண்டாம். நல்ல விரலாலேயே மெதுவாக சாஃப்டாக எல்லாத்தையும் சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ மாவு வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கையில் உதுத்து விடணும் எண்ணெயில். அதுக்கப்புறம் நல்ல லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் மாறி மாறி நம்ம அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேம் வச்சோம்னா வெங்காயம் வேகாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.